சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி தொலைப்பேனோ நான், சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ. சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இருப்பேனோ இருப்பேனோன்னு இங்க லண்டனுக்கு வந்து கூட ரொம்ப ஆசையோட துள்ளி திரிந்த சிதம்பரத்தை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லண்டனில் சிதம்பரம் அப்படின்னா இதுக்கு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க நம்முடைய ஆத்ம நண்பர் நடராஜன்ஜி, பாப்புலர்லி நோன் அஸ் நட்டுஜி, அவர் வீட்டுக்கு வந்த போது கூட இதெல்லாம் அவர் சொல்லல. இங்க வந்து பார்த்த போது சாக்ஷாத் சித்சவேசனி சிவகாம சுந்தரி பார்த்த உடனே மனசெல்லாம் வார்த்தையே இல்லை, என்ன சொல்றதுன்னு. எவ்வளவு அழகா தத்ரூபமா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு பாருங்களேன். அதாவது 1 டன் பச்சை மாக்களை கொண்டு வந்து திருவண்ணாமலையில ஸ்தபதி கிட்ட கொடுத்து 2 வருஷம் அதை வடிச்சு 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 அதை கொண்டு வந்து இங்க லண்டன்ல கொண்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவர் நடராஜாவை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கார். இங்க பாருங்க, நடராஜர், சிவகாம சுந்தரி, பதஞ்சலி, வியாகிரபாதர், அங்க ஸ்படிகலிங்கம், சந்திரமௌலீஸ்வரர், ரத்னசபாபதி, கல்யாண சுந்தரர், காலபைரவர். இங்கேயும் ரகசியம் இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ரகசியம் வில்வ மாலை, உருவம், அருவம், அரு உருவம் 3மே அற்புதமா காட்சியளிக்க பஞ்சாட்சர படிக்கட்டு. அதாவது யாழிமுகம்னா யாழிமுகம், தூண்லாம் எப்படி இருக்குமோ தத்ரூபமா இங்க பார்த்தா அங்க இல்லை, அந்த மாதிரி அதே மாதிரி அப்படியே விநாயகர்லேருந்து முருகன்லேருந்து எல்லாம் இருக்க. இங்க அழகா சண்டிகேஸ்வரர் இருக்கார். இங்க சிவகங்கை குளம் இருக்கு. சிவகங்கை குளத்தை பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம் இல்லையா. உச்சி அந்த கோபுரத்தை பாடினார் இல்லையா, காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. காண வேண்டும் காண வேண்டும்னு கண்டு கொண்டே இருக்கலாம். இங்க சைட்ல பள்ளியும் இருக்கு. நம்ம சிதம்பரத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி எதுவுமே மாற்றம் இல்லை. அப்படியே குஞ்சித பாதம் தீட்சிதா கொடுத்தது நடராஜருக்கு சாத்தின குஞ்சித பாதம், இந்த நடராஜாவும் சாத்தின்னு இருக்கார். நடராஜாக்கு அழகான மணி, அந்த நாகத்தோட பூஜை. சிதம்பர தேர்ல பவனி வருகிறார் நடராஜர், பவனி வருகிறார் ஊஞ்சல் ஆடுறார். இங்க இவளை பார்த்து அழகா இருக்கு, இப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த பதிவை பார்க்கும் போது நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு பிரார்த்திப்போம்.